ராணுவ அதிகாரிகள் இருவர் கைதாகலாம். ஈஸ்டர் தின தாக்குதல் விசாரணையில் புதிய திருப்பம் ஏற்படும் என தகவல் என்பதாக அந்த செய்திக்கு தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளான மேஜர் ஜெனரல் தரநிலையில் உள்ள ஒருவரும் கர்னல் ஒருவரும் குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்படும் வாய்ப்பிருப்பதாக உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தமிழன் பத்திரிகை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே மார்ச் 30ஆம் தேதியன்று மாத்தறை தெய்யந்தர பகுதியில் நடந்த கூட்டம் ஒன்றில் கருத்து வெளியிட்டிருந்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு பொறுப்பான பலர் எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்று கூறினார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிறில் காமினி ஏப்ரல் 21ஆம் தேதிக்காக ஆவலோடு காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் வலுவான நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். முன்னதாக புதிய அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நீதி வழங்கும் என்று தெரியவில்லை என்றும் அப்படியானால் புதிய அரசாங்கத்துக்கு எதிராக வீதிகளில் இறங்க வேண்டி இருக்கும் என்றும் பேராயர் மேல்கம் ரஞ்சித் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த பின்னணியில் ஆட்கடத்தல் சம்பவம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் மற்றும் அவரது சகாக்களில் தகவல்களை அடிப்படையாக கொண்டு இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருவர் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. வார இறுதியில் இந்த கைது இடம்பெறும் முன்னேற்பாடுகள் நடந்தது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ராணுவ அதிகாரிகளை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்வதா என்ற சர்ச்சைகள் முன்னதாக எழுந்த போதும் அவற்றை புறந்தள்ளி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ள பாதுகாப்புத்துறை மேல்மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது என்பதும் முக்கியமான செய்தி. எனவே இந்த சம்பவம் தொடர்பான பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அந்த விசாரணை ஒரு கட்டமாக முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இருவர் இவ்வாறு கைது செய்யப்படுவதற்கான மேஜர் தரத்தில் இருக்கின்ற ஒருவரும் அதே போல கர்னல் தரத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரியும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.